வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழரசு மேகசின் பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதன் அடிப்படையில் முதல் திட்டம் என்னது அப்படின்னா, உங்கள் கனவை சொல்லுங்க. ஸோ உங்கள் கனவை சொல்லுங்கன்றது தமிழ்நாடு அரசால் என்ன கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 9/1/2026 அன்று கொண்டு வரப்பட்டது. ஸோ இது என்னதுக்காண்டி அப்படின்னா, ஒரு வீட்டில் என்ன விஷயங்கள் தேவைப்படுது, அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு 50,000 தன்னார்வலர்களை கொண்டு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, நகர்ப்புற பகுதிக்கும் கிராமப்புற பகுதிக்கும் அனுப்பி ஒரு வீட்டுக்கு 2 டைம் அனுப்புவாங்க. ஸோ முதல் டைம் என்ன செய்வாங்க அப்படின்னா, படிவத்தை அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு 2-3 நாள் கழிச்சு அப்புறம் மறுபடியும் 2வது தடவை போய் கேட்பாங்க. ஸோ என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அந்த மாதிரி. ஸோ கேட்டு அதன் அடிப்படையில் என்னென்ன அவங்க மக்களுக்கு தேவைப்படுதோ அதை என்ன செய்வாங்க அப்படின்னா 2030க்குள்ள என்ன செய்வாங்களா, நிறைவேற்றி முடிப்பாங்களா தமிழ்நாடு அரசு. ஸோ அதுக்காக தனியாக செயலி ஆப்பும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, திருவள்ளூர்ல பொன்னேரி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்காங்க. ஸோ பொதுமக்களோட கருத்துக்களை நேரடியாக இருப்பிடங்களுக்கு வீடுகளுக்கே சென்று அறிந்து கொள்ளத்தான். ஸோ இதுக்காக 1.91 கோடி என்ன செஞ்சிருக்காங்க, கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளில் குடும்பங்களை சந்தித்து என்ன செய்ய போறாங்க, 50,000 தன்னார்வ வாலண்டியர்ஸ். ஸோ அவங்களை ஈடுபடுத்தி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா டேட்டாவெல்லாம் சேகரிக்க போறாங்க. ஸோ 50,000 உறுப்பினர் தன்னார்வ தேர்ந்தெடுக்கப்பட்டு அது எந்த நிறுவனத்தின் கீழே செயல்படுத்துறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு கீழே என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. ஸோ இதுக்காக தனியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஒரு வீட்டுக்கு 2 முறை போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது படிவம் வழங்குவாங்க, 2வது டைம் என்ன செய்வாங்க, அதை பூர்த்தி செஞ்சு அது என்னென்ன தேவை இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா 2030க்குள்ள என்னஞ்சிருவாங்க, அதை நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த எந்தெந்த குடும்பத்தில் போய் படிவம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்குறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுக்கு தனித்துவமான அடையாள எண் என்ன செய்யக்கூடிய ஒரு அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் உங்கள் கனவு ஸ்கீம். உங்கள் கனவை சொல்லுங்க, அதுதான் யூகேஎஸோட விளக்கம் என்னது அப்படின்னா, ஸோ இதுல இருந்தா ஒன்று எடுத்துருக்காங்க யூகேஎஸ். ஸோ அதுல இருந்து எடுத்து .go.in என்ற ஒரு இணையதளத்து மூலமா தமிழ்நாடு அரசு எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி 2030க்குள்ள என்ன செய்வாங்களா, மக்களோட என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய திட்டம் தான் உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம். சரிங்களா? ஸோ 2வது இது என்னது அப்படின்னா, சட்டமன்ற பேரவையோட முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் கூட்டியிருந்தாங்க. 20/1/2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன அடிப்படை என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மெயினா பொருளாதார வளர்ச்சி தான். கிட்டத்தட்ட நம்ம மாநிலம் தான் பொருளாதார வளர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னா முதன்மை மாநிலமாக இருக்கு. கிட்டத்தட்ட 11 இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா எதை பாக்குறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பாக்குறோம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி அடைந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 2026 நினைஞ்சிருக்கோம் அப்படின்னா 11.19% வளர்ச்சியை நம்ம நினைஞ்சிருக்கோம் பெற்றிருக்கோம். ஸோ அதனால பொருளாதாரத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா முதன்மை மாநிலமா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் 28 ஸ்டேட்ல முதன்மை மாநிலமா எதுதான் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு நிகரான உரிமையை பெண்களும் பெற வேண்டும், கல்வி அறிவு அடிப்படை, அதே மாதிரி பொருளாதாரம் கண்டிப்பா அவசியம், அதே மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் அவசியம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா தந்தை பெரியார். ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம், பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாததே முதல்ல ஒரு அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த பெரியார் சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில இந்த டேட்டா கொடுத்து கூட இதை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களும் பெற வேண்டும் என்றால் கல்வி அறிவு அடிப்படை தேவை என்றும் பொருளாதார சுதந்திரம் அவசியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம். ஸோ பெண்கள் இலவச பேருந்து திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, மகளிர் விடியல் பயணம். அதனால ஒரு பெண், ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் மாசம் எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா 888 ரூபாய் வரைக்கும் நினைஞ்சிராங்களாம், மாதாந்திர ரூபாயை அவங்க சேமிக்கிறாங்களாம். அதை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா மாநில திட்டக்குழு வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுவரை எவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33,464 கோடி ரூபாய் நினைச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் இது வரைக்கும் வழங்கின தொகை வந்து 33,464 கோடி ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், மதுரையில தான் தொடங்கினாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அரசு உதவி பெறும் கல்வி ஸ்கூலுக்கு மாற்றினாங்க 1 to 5 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அரசு உதவி பெறும் பள்ளி, இப்படி இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்தி கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே காலை உணவு திட்டம் வழங்குறதுனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குழந்தைகளோட சத்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத அறிக்கையா மாநில திட்டக்குழு வந்து ஆய்வுகள் பண்ணி அதை அறிக்கையா சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தற்போது எவ்வளவு வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19.34 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயனடைந்து வர்றாங்களாம். ஸோ அதனால காலை உணவு சாப்பிட்றதுனால அதனை செய்யறாங்களா, ஊட்டச்சத்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது குழந்தைகள் சாப்பிட்றதுனால ஊட்டச்சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்றத யாரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநில திட்டக்குழு வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவலூர் ராம அமிர்த அம்மையார் புதுமை பெண் திட்டம்.
ஸோ புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தளவு என்னது 6 to 12 வரை அரசு பள்ளியில படித்து உயர்கல்வி போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்னது மாதாந்திரம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் என்னது மூவலூர் ராமாமிர்தம் புதுமை பெண் உதவித்தொகை திட்டம். ஸோ இதன் அடிப்படையில் 6 to 12 அரசு பள்ளியில படிச்சிருக்கணும், மேல உயர்கல்வி போகும்போது அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாணவிகளின் விகிதம் உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவிகளோட விகிதம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாட்டிலேயே உயர்கல்வியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். 51% எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா 51% பூர்த்தி அடைந்து எல்லா மாநிலத்தோட நம்ம தான் உயர்கல்வித்துறையில ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் இது தோழி விடுதிகள் கிட்டத்தட்ட 19 தோழி விடுதிகள் இருக்கு. ஸோ வேலைக்கு போவாங்க இல்லையா பெண்கள், ஸோ அவங்கெல்லாம் இப்போ வேற ஸ்டேட், அதாவது வேற மாவட்டம் போறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா பெண்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் போய் தங்குறதுக்கு அரசாங்கமே விடுதி கட்டி வச்சிருக்கு. அதுல எல்லா வசதிகளும் இருக்கு, கிட்டத்தட்ட இன்டர்நெட் வசதி, கேமரா, பாதுகாப்பு வசதி, தண்ணீர் வசதி, எல்லா வசதியுமே செஞ்சு கொடுக்கறதா என்னது அப்படின்னா தோழி விடுதிகள். ஸோ இப்போதைக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 19 தோழி விடுதிகள் இருக்கு. தொழிற்சாலை பணி ஊழியர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 40.3% பேர் பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் தான் பெண் ஊழியர்கள் வந்து என்னவா இருக்காங்க, அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. ஸோ அதே அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு கீழே மொத்தம் சுய உதவி குழுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4.9 லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு ரூபா வந்து கடனா வழங்கியிருக்கு அரசு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,34,000 கோடி, 1,34,000 கோடி ரூபாய் என்னஞ்சிருக்கு வங்கி கடனை இந்த சுய உதவி குழு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். நம்ம ஏற்கனவே இது நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பார்த்ததுதான் முக்காவாசி பிப்ரவரியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தாய் மாணவர் திட்டம்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ வயது முதிர்ந்த நபர் 70 வயதுக்கு மேற்பட்ட தாய் தகப்பன் இருக்கக்கூடிய வீட்டுல வேற பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ரேஷன் பொருட்களை வந்து வீட்டிலேயே கொண்டு போய் சேர்க்கிறதா என்னது அப்படின்னா தாய் மாணவர் திட்டம். ஸோ இதுக்காக எவ்வளவு குடும்பங்கள் பயன்படுறாங்க அப்படின்னா 27.55 லட்சம். ஸோ இத்தனை நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வர்றாங்க. ஸோ அடுத்து வந்து பகல் நேரங்கள்ல வயது முதிர்ந்தவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யற திட்டம் என்னது அன்பு சோலை திட்டம். ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 25 அன்பு சோலை இல்லங்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல. சரிங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னா அன்பு சோலையை பொறுத்தளவு வீட்டுல இப்ப பேரண்ட்டை கவனிக்க முடியாத இருப்பாங்க, 2 பேருமே வேலைக்கு போவாங்க. ஸோ பேரண்ட்டை பாதுகாக்க முடியாது. ஸோ இந்த இல்லத்துல கொண்டே விட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்க எப்படி இருக்கிறாங்களோ அதே ஃபீல் என்ன இருக்கும் இங்கேயும் இருக்கும். எல்லா விளையாட்டு உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, பாதுகாப்பு, எல்லா வசதியும் இருக்கும். அதுதான் என்னது அன்பு சோலை இல்லங்கள். அடுத்து அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள் வந்து என்னது சமத்துவ நாள், இது அனைவருக்கும் அறிந்ததே. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ என்னது அம்பேத்கர் பிறந்த என்னைக்கு, ஏப்ரல் 14. ஸோ 14 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமத்துவ நாளா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பழங்குடியின மொழி வளங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு, ஸோ அவங்க பழங்குடியினர் என்ன மொழி பேசுறாங்கன்றதை யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆவணம் ரெக்கார்டா ஆக்கிட்டு கொண்டு வருது தமிழ்நாடு அரசு வந்து. அதே மாதிரி ஆதிதிராவிடர் SC ST இருப்பாங்க இல்லையா பழங்குடியினர்கள், ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்காங்க. அது எவ்வளவு வழங்கியிருக்காங்க அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இலவச பட்டா வந்து வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம். அயோத்திதாச பண்டிதர் திட்டம்னா ஒண்ணும் இல்லை, ஸோ உள்கட்டமைப்பு வசதிகளை என்னது மேம்படுத்துறது தான் திட்டம். ஸோ இது என்னன்னா குறிப்பா SC ஷெட்யூல் ஆதி திராவிடர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாங்க அவங்களோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அவங்களோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் இந்த அயோத்திதாச பண்டிதர் திட்டம். அடுத்து 246 கிராம அறிவுசார் மையங்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஆதி திராவிடர் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டு வருது. சரிங்களா? முதலமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம், அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CM அரைஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே ஜனவரியிலே பார்த்துருப்போம். CM அரைஸ் திட்டம் இது வந்து இதுவரை எத்தனை பேர் பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8440 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்துருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு 164 கோடி ரூபாய் வரைக்கும் நினைஞ்சிருக்காங்க மானியமா வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழே நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா 1026 ஆதி திராவிட பெண்களுக்கு நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய் வரைக்கும் நினைஞ்சிருக்காங்க. அதாவது விவசாயம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குறது, அதுக்கு மானியம் கொடுக்குறது. ஸோ இந்த ஸ்கீம் அடிப்படையில் நில உடைமை சொத்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா மானியம் வழங்குறாங்க கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும். அடுத்து அம்பேத்கரோட கல்வி உதவி திட்டம், அதாவது இங்க படிக்கிறவங்க இல்ல இங்க இருந்து ஃபாரின்ல போய் படிப்பாங்க இல்லையா, அயலக உதவி திட்டம்.
ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உதவித்தொகை கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்ல இப்போ நம்ம எஜுகேஷன் லோன் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லையும் போய் நாடணும் அப்படின்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, பேங்க் எல்லாமே உதவித்தொகை வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடி அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு, இப்போ அதை உயர்த்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது எத்தனை லட்சம் ரூபாய் வரைக்கும்னா 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நெஞ்சுக்கலாம், நம்ம வெளிநாட்டில் படிக்குமா வாங்கிக்கலாம் அமௌண்ட் வந்து. அதே மாதிரி ஆயுதடாளர் குடியிருப்புகளை குறிக்கப்பட்ட காலனி அப்படின்ற வேடை நினைஞ்சிருக்காங்க, ஜிஓ பாஸ் பண்ணி அந்த காலனின்ற வேடை யாரும் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது அப்படின்றத அரசு வந்து ஆணையிட்டு இருக்கு. அடுத்து போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு இயக்கம். ஸோ இது வந்து சொல்றதுதான் நல்லா இருக்கு, ஆனா பட் பின்னாடியே இருந்துட்டு இருக்காங்க, எல்லாமே நடைமுறையில எல்லாமே உலாவிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் இந்த 7.5% இடஒதுக்கீடு. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கு, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதி அதுலேயே நம்ம மார்க் இருந்தோம் அப்படின்னா இந்த 7.5 இடஒதுக்கீடு நம்ம ஸ்டேட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பொதுவான ஒரு இந்த 7.5 இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தமிழ் வழியில படித்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்பெறாங்க. ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான் 7.5 இடஒதுக்கீடுங்கிறது. ஸோ அதே மாதிரி இதுல கல்வி, விடுதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுக்கான கட்டணத்தையும் யாரே செலுத்துவா, அரசே செலுத்தும். இப்போ நம்ம 7.5% இடஒதுக்கீடுல போய் சேர்ந்து படிச்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவை எல்லாத்தையுமே யாரே ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அரசே ஏற்றுக்குருவாங்க. அடுத்து தேசிய நிறுவன தர இணை கட்டமைப்பின் கீழே NIRF இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 17 நிறுவனங்கள் இணைஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே கடந்த 4 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 909 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காங்க, போன 5 ஆண்டுகள் 2021 to 26 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 36 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை புதிதாக துவங்கப்பட்டுள்ளன நம்ம தமிழ்நாட்டில். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டுல 10 லட்சம் மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மடிக்கணினி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கினாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட வழங்கியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளவு ரூபாய்க்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா 2172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் என்ன செஞ்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்ன்றது நம்மளே பார்த்தோம், 6 to 12 வரை உயர்கல்வி தமிழ் வழியில படித்து உயர்கல்வி போறவங்களுக்கு 1000 ரூபாய். அதே மாதிரி பசங்களுக்கும் ஸ்கீம் கொண்டு வந்தது என்னது, தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ 6ல இருந்து 12 வரை தமிழ் வழியில படித்து உயர்கல்வி போற மாணவர்களுக்கு வழங்குற திட்டம் தான் என்னது, தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட எத்தனை பேர் பயன்படுறாங்களா, 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ன செய்யறாங்க, பயன்பெற்று வர்றாங்க. ஸோ இதுக்காக கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களா, 1831 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து கொரோனா பிறந்தது காரணமாக உங்களுக்கு தெரியும் இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து என்னஞ்சாங்க 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற பசங்களுக்கு என்னஞ்சாங்க வீட்டிலே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பொதுவான இடத்துல வச்சு ஒரு வாலண்டியர்ஸை வச்சு, அதாவது ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கிராமப்புற மாணவர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு ஆன்லைன் சில குடும்பத்துல மொபைலே இருக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்காண்டி என்ன இல்லம் தேடி கல்வி திட்டம், இது ரூரல்லையும் கொண்டு வந்தாங்க, அர்பன் அதாவது நகர்ப்புறம் ஊரகம் 2 பகுதியிலையுமே கொண்டு வந்தாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் வச்சு அவங்க இந்த கல்வியை வந்து தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணதா என்னது அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இதுல ஒர்க் பண்ண வாலண்டியர்ஸுக்கு அடுத்து இந்த டெட்டு இந்த மாதிரி தேர்வு எழுதுனாங்க அப்படின்னா ஊக்க மதிப்பெண் எல்லாமே வழங்கினாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அடுத்த திட்டம் அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இது 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கமே என்னது, அவங்கள பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் எழுத வைக்கணும், அவங்கள லெட்டர் அதாவது புக்கை வச்சு வாசிக்க தெரியணும். ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வாசிக்கவே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா என்னது, அட்லீஸ்ட் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், பேசிக்க எழுத படிச்சு தெரிஞ்சிருக்கணும், வாசிக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் எண்ணும் எழுத்தும் திட்டம். அடுத்து அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். ஸோ இதுவும் வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னா உள்கட்டமைப்பு, பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் என்னது, அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். அடுத்து திசைதோறும் திராவிடம் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தமிழர் இலக்கிய திட்டம், இது எல்லாமே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு, சரிங்களா. ஸோ ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையங்கள், தமிழ்நாடு போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி. ஸோ அதுக்காக தனியாகவே ஒரு ஆப்பே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள், இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னது ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஒரு அகாடமி மாதிரி தொடங்கி அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசே வாங்கி கொடுத்து விளையாட்டு வீரர்களை என்ன செய்யறாங்க, ஊக்கப்படுத்துறாங்க, சரிங்களா. அடுத்து சென்னை செம்மஞ்சேரியில் உலகத்தர லெவலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு நகரம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளவு ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 261 கோடி ரூபாய் மதிப்பில் நினைஞ்சிருக்காங்க. அமைக்கப்பட்டு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனுடைய அமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம தமிழ்நாடு நினைஞ்சிருக்கோம் உலக லெவல்ல உள்ள ஒரு விளையாட்டு அரங்கம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ
ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, தொழிற்பயிற்சி ஐடிஐ தான் மெயினா. ஸோ அது புதுசாக எவ்வளோ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 41 புதிய ஐடிஐ நிலையங்கள் தொடங்கியிருக்காங்க. மொத்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னா 132. சரிங்களா? ஸோ அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு யார் சொன்னா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி பாரதியாரும் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமா எல்லாரையும் நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த பாரதியாரும் பாரதிதாசன் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட கூட கொடுத்து என்ன செய்யலாம், இந்த யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் ஸோ 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. குடிசைகளே இல்லாத மாநிலமாக கொண்டு வரணுங்கிறதா நோக்கம். இதை 2030 ஆண்டுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வீடுகள் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எதிர்வரும் 6 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் என்ன செய்யணும், கட்டி கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில இதுவரை எவ்வளவு வீடு கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 1 லட்சம் வீடு நினைஞ்சிருக்காங்க, கட்டி முடிச்சிருக்காங்க. இது அடுத்து வந்து முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். இது எப்ப கொண்டு வந்தது அப்படின்னா 2022 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தற்போது வரை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 20,485 கிலோமீட்டர் நீளமுள்ள ரோடு வந்து சாலை வந்து முடிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக செலவு செய்யப்பட்ட அமௌண்ட் வந்து 8,911 கோடி இதுவரை செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து உயிர் நீர் களம் ஜல்ஜீவன் மிஷன் ஒன்றிய மாநில அரசுகளின் கூட்டு இணைப்புல ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கெல்லாம் பைப் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, ஜல்ஜீவன் மிஷன். ஸோ எல்லாருக்கும் தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம கிராமப்புறத்துல எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, நகர்ப்புறத்தில் எடுத்துட்டாலும் சரி, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக அணிஞ்சிருக்காங்க, பைப் வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு மீட்டர் பொருத்துவாங்க. அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, வசூலும் பண்ணுவாங்க. அரசுக்கு நம்ம வரி செலுத்த வேண்டும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எவ்வளவு லிட்டர் மினிமம் கூட கிடைக்கணுமா, 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் கண்டிப்பா ஒரு நபருக்கு வழங்கணும் என்ற இலக்கு தான் என்னது ஜல்ஜீவன் மிஷனோட திட்டமாவே இருக்கு. ஸோ சிறப்பாக செயல்படுத்தியதுக்கு தமிழ்நாடு இந்த ஸ்கீமை ஜல்ஜீவன் மிஷனை சிறப்பாக செயல்படுத்திய எந்த மாநிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு தான். ஸோ அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு விருது வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஸோ வெர்ஷன் 2. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திட தலா எத்தனை லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா ஒவ்வொரு ஊராட்சி பகுதிகளுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொரு ஊராட்சியும் செயல்படுத்தணும். அடிப்படை தேவைகள் இப்போ சாலை இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், தெருவிளக்கு எரியணும். ஸோ அந்த மாதிரி அடிப்படை தேவைகள் எல்லாமே கிராம வயசா செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஊராட்சியும் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வரைக்கும் ஒதுக்குறாங்க. அடுத்து செயல்திறன் ஊக்க நிதியா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசு வழங்குது. இந்திய அளவில் விரைவாக நகரமாக மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதன்மையானது. சரிங்களா? அடுத்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடுத்து வந்து நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 575 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட என்னது பொதுமக்களோட பங்களிப்புல தான் இணைஞ்சிருக்காங்க உள்கட்டமைப்பு வசதிகளை. இப்ப தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு திட்டம்னு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பழங்குடியின, அதாவது என்ன அப்படின்னா எஸ்டி மக்கள், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பாங்க அரசே. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரை கட்டி கொடுக்குறாங்க. அதுல என்ன செய்யறாங்க, அந்த பயனாளிகிட்ட ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. மீதி அமௌண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா அரசே போட்டு செட்டி கொடுக்குறதா என்னது நமக்கு நாமே திட்டத்தோட நோக்கமே. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிட்டத்தட்ட எவ்வளவு 1000 படுக்கைகள், அதாவது பெட் வந்து 1000 பெட் இருக்கு. 15 அறுவை சிகிச்சை மையங்களுடன் என்ன செய்யறாங்க, புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க கிண்டியில கலைஞர் பேர்ல. சரிங்களா? அடுத்து காஞ்சிபுரம் கார்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை. இதுக்காக எத்தனை லட்சம் சதுரடி செலவு எடுத்து இப்போ மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 6.66 லட்சம் சதுரடி பரப்பளவுல ஒரு உயர் மருத்துவமனை அணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா பேர்ல மேம்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா கோவளம் அடிநிலை பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைஞ்சிருக்காங்க மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான அடிக்கல் தான் நாட்டப்பட்டிருக்கு. இன்னும் பணி முடியல. மாமல்லன் நீர்த்தேக்கம் எங்க, கோவளம் பகுதியில அமைக்க போறாங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு அடிக்கல் நாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்காக எவ்வளவு நிதியும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 342 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால எவ்வளவு லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னா 170 மில்லியன் லிட்டர் வந்து குடிநீர் கூடுதலாக நினைஞ்சிருக்காங்க விநியோகிக்க முடியும் அப்படின்றது ஒரு பிளான். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இதனோட ஆண்டு வருமானம் ஒரு நபர் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1.2 லட்சம், 1,20,000 வரைக்கும் இருக்கலாம் இன்கம், அவங்களோட இன்கம். ஸோ
அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை லட்ச ரூபாய் வரை காப்பீடு வழங்குறாங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அரசு என்ன செய்யுது, காப்பீடு வழங்குது. அவங்க வந்து நோயை வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரைவேட் மருத்துவமனைக்கும் போகலாம், இல்லது அரசாங்க மருத்துவமனையிலையும் போய் என்ன செஞ்சுக்கலாம், போய் இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்ந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நல்லாவும் பார்ப்பாங்க. சரிங்களா? அடுத்து எத்தனை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிகிச்சை முறைகள் 2053 சிகிச்சை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6769 கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு தொகை வழங்கி இணைஞ்சிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் போய் திட்டத்தை சேர்க்கறதுக்குண்டான வேலையை யார் பார்த்துருக்கா அப்படின்னா தமிழ்நாடு அரசு பார்த்துருக்கு. அடுத்து எடுத்துக்கோ அப்படின்னா நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழமா உங்களுக்கு தெரியும் 48 மணி நேரத்துக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்து 48 மணி நேரத்துக்குள்ள பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தா அந்த 48 மணி நேரம் என்னது இலவசமான சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். 48 மணி நேரத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு செலவு அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் தான் பைசாவே கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிகிச்சை முறைக்கு எந்த காசும் யாரும் எந்த விஷயம் மட்டும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களால செலவு பண்ண முடியல அப்படின்னா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க கொண்டு வைக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நெஞ்செல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். சரிங்களா? ஸோ விபத்தால் பாதிக்கப்பட்ட இதுவரை எத்தனை பேர் 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நலம் பெற்று இருக்காங்களா? நாமே இது நமக்கு நாமே திட்டம் அந்த ஸ்கீமுக்கு கீழே. சரிங்களா? அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் என்று வள்ளுவத்தின் வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 251 கோடி பயனாளிகள் இணைஞ்சிருக்காங்க. இதன் முறை இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கார்கள். அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை எடுக்க உதவும் 986 சிறப்பு மருத்துவங்கள் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயர் மருத்துவ சிகிச்சையை இணைஞ்சிருக்காங்க, பெற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்து உரிமைகள் திட்டம் டிஎன் ரைட்ஸ் மாற்றுத்திறன் கொண்டோரின் குறைபாடுகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவங்களோட வாழ்வாதாரத்தை என்ன செய்யலாம், மேம்படுத்தலாம். ஸோ ஊனமுற்றவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தான் என்னது அப்படின்னா உரிமைகள் திட்டம் டிஎன் ரைட்ஸ். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் தொடங்க கடன் உதவி என்ன செய்யுது தமிழ்நாடு அரசு வழங்குது. அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களின் அறிவுசார் குறைபாடுடைய மனவளம் பாதிக்கப்பட்டவர் ஆகியோருக்காகவும் என்ன செய்யாங்க சிறப்பு இல்லங்கள் என்னது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் நியமன முறையில் உறுப்பினராகும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க கடைசியா. ஸோ அதன் அடிப்படையில் இது நியமன உறுப்பினர்கள் தான், யாரும் எலெக்ஷன்ல என்ன செய்ய போறது இல்லை, நிற்க போறது இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசே என்ன செய்யுது அப்படின்னா 3631 உறுப்பினர்களை என்ன செய்யுது நியமனம் பண்றாங்க உள்ளாட்சி அமைப்புல. யாரும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு உள்ள போறது இல்லை, அரசால் நேரடியாக நியமனம் செய்யப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த 3631 மாற்றுத்திறனாளிகள். ஸோ ஊரகம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல என்ன செய்ய போறாங்க மாற்றுத்திறனாளிகளையும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை எவ்வளவா இருக்கு அப்படின்னா 1000 ரூபாய் இது வரைக்கும் அரசு வழங்கிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ அதை எவ்வளவு உயர்த்திருக்காங்க அப்படின்னா 1500 ரூபாய் அணிஞ்சிருக்காங்க, உயர்த்திருக்காங்க. அடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளோட மாதாந்திர வரவு தொகை 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்னவா இருக்கு 2000 ரூபாய் அரசு வந்து உயர்த்தி வழங்க போகுது. கடந்த 5 ஆண்டுகளில் தொழில்துறையில் சுமார் 12.16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள் இணைஞ்சிருக்கோம், நம்ம ஈர்த்திருக்கோம் வேற ஸ்டேட்டு வேற நாடு. ஸோ அந்த நாட்டில் இருந்தாலும் தொழில் முறை மூலம் இணைஞ்சிருக்காங்க, நமக்கு உண்டான வருமானம் தான் வந்திருக்கு. ஸோ முதலீடு தான் 12.16 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம இந்த தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அடுத்து இதுவரை 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அடுத்து வந்து வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை சுமார் 36 லட்சம் வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கான். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 மட்டும் 14.65 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின்னணுவியல் பொருட்கள், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தமிழ்நாடு ஏற்றுமதி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 14.65 பில்லியன் மதிப்புக்கான அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய்க்கு நினைஞ்சிருக்கோம். மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. அடுத்த தேசிய அளவிலான மின்னணுவியல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு அப்படின்னா 41.2% இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40%, மொத்தம் 100% அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசே எவ்வளவு கொடுக்குறாங்க 41% வரைக்கும் நம்ம தான் கொடுக்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி பண்றோம். சென்னையில 2000 ஆண்டு நிறுவப்பட்ட டைட்டில் பூங்கா இப்போ மறுபடியும் ரீசெண்டா எங்கெல்லாம் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல பட்டாபிராமம் தொடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல ஒண்ணு, சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர். ஸோ இங்க எல்லாமே மினி டைட்டில் பூங்கா வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நவம்பர் டிசம்பர்ல பார்த்ததான். அடுத்து சென்னையில 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நினைஞ்சிருக்கோம் அப்படின்னா நிதிநுட்ப நகரம் ஃபின்டெக் சிட்டி உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை என மொத்தம் புதிய 18 துறைகள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டு அதனுடைய கொள்கைகள் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க, வெளியிடப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் பார்த்தது தான் முக்கால்வாசி இருக்கு நியூஸ்.
தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் மூலம் எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு வணிக நிறுவனங்கள் மூலமாக என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஊக்குவிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தா கொள்கை, உலக புத்தொழில் மாநாடு, இது எல்லாமே எங்க நடத்தணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாசமும் நடத்தினாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கடைசியா கோயம்புத்தூர்ல பார்த்துருப்போம், அதுக்கடுத்து மதுரையில பார்த்துருப்போம். ஸோ இப்படி ஒரு மாநாடும் எங்கெங்க நடந்தது, இங்க விஷயங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு. சரிங்களா? அடுத்து உடன்குடி மற்றும் 800 அனல் மின் நிலையங்களில் 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புதிய அலகுகள் நிறுவ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பணிகள் நிறுவியிருக்காங்க. ஸோ அதனுடைய பணி என்ன செய்ய போகுது அப்படின்னு நிறைவு பெற்று கூடிய விரைவில் என்ன செய்ய போறாங்க, அங்க மின்சாரம் உற்பத்தி பண்ண போறாங்க. 520 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனல் மின் நிலையம், மின்கலன் சேமிப்பு அமைப்புகள், நீரேற்று மின் திட்டங்கள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சரிங்களா? ஸோ ஸ்கீம் எல்லாம் ஏன்னா மின் உற்பத்தி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, மே மாசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் தட்டுப்பாடு வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட கரண்ட்டுக்கு தேவை வந்து அவங்க கொடுக்கறத விட கம்மியான லெவல்ல தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் மே மாசத்துல நமக்கு கரண்ட் தட்டுப்பாடு இருக்கும். ஸோ அந்த டைம்ல எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மின் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக புது புது திட்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 2 மற்றும் 3, தூத்துக்குடி அனல் மின் நிலைய திட்டம் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இருக்கிறத விட கூடுதல் அலகுகள் எல்லாமே நிறுவப்பட்டு புதுசா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா உற்பத்தி பண்றதுக்கு ரெடி பண்ண போறாங்க. வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி திறன் எவ்வளவு மெகாவாட் வரை இருக்கும் அப்படின்னா 7000 மெகாவாட் வரைக்கும் நம்மளோட உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் இதுவரை 1045 நீர்நிலைகள் இணைஞ்சிருக்காங்க. குளங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து 1045 நீர்நிலைகள் இது வரைக்கும் நிரம்பி இருக்கு. அடுத்து தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு திட்டம் பணிகள் செஞ்சுட்டாங்க, முடிக்கப்பட்டு இதுவுமே செயல்பாட்டுக்கு என்ன வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்துக்கிட்டு அப்படின்னா தாமிரபரணியிலிருந்து மொத்தமாக 9.38 டிஎம்சி அடிநீர் திசையன் விலை, சாத்தான்குளம், ஸோ இந்த கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. கூடுதலாக எவ்வளவு ஏக்கர் விவசாயங்கள் வந்து பாசன வசதி பெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 56,933 ஏக்கர் நிலங்கள் வந்து என்ன செய்வாங்க பாசன வசதி பெற்று கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியார் திட்டத்தை வந்து இணைப்பு. சரிங்களா? அடுத்து 2021-22 ஆண்டுக்கான ஸோ என்ன செஞ்சோம் அப்படின்னா வேளாண்மைக்குன்னு நம்ம தனி பட்ஜெட் கொண்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ 2021-22 ஆண்டு நினைஞ்சிரும் வேளாண்மைக்குன்னு தனியா பட்ஜெட், அது ஒரு நாள் தாக்கல் பண்ணுவோம். பொதுவான பட்ஜெட், நிதி பட்ஜெட் வந்து ஒரு நாள் தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன செய்வாங்க, உழவர்களுக்கான அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வரலாம், என்னென்ன மானியம் கொடுக்கலாம், ஸோ இது எல்லாமே அவங்கள மரபுசார் தொழில இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது எல்லாம். ஏன்னா இப்போ விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் நெஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணதான் என்ன செய்வாங்க, விவசாயத்தில் இருக்கவங்க வேற துறைக்கு மாறாம அதே துறையில கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டே கொண்டு வந்தாங்க. அடுத்து மண்ணுக்கேற்ற விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில 25 மாவட்டங்கள்ல 25 டிஸ்ட்ரிக்ட்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சிறுதானிய இயக்கம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிறுதானியம்னா ஒண்ணும் இல்லை, இந்த எள்ளு, உளுந்து, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, காணம் மீன்ஸ் கொள்ளு, ஸோ இந்த மாதிரி பயிர்கள்லாம் என்னது சிறுதானியம், கேழ்வரகு, இது எல்லாமே சிறுதானியத்துல வரும். ஸோ இந்த பயிர்களையும் என்ன செய்யணும், ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா. அதுக்காக 25 டிஸ்ட்ரிக்ட்ல இணைஞ்சிருக்காங்க, ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சிறுதானிய சாகுபடி பரப்பு அதிகரிக்க இந்த ஸ்கீம் மூலமா அதிகரிச்சிருக்கு. அடுத்து முதலமைச்சரின் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ இதை நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இணைஞ்சிருக்காங்க, அதாவது நம்ம சூழலியல், எக்காலஜிக்கல், பயோ எக்கலாஜிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மண்ணுக்கு என்ன விதை போட்டா வரும், எந்த செடி வச்சா வரும், எந்த விவசாயம் பண்ணா வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மண்ணை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன செய்யும், மேலும் ஊக்கப்படுத்தப்படும். ஸோ கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைத்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கீழ் விவசாய குழுக்களுக்கு இணைஞ்சிருக்காங்க கிணறு வசதிகள், அதே மாதிரி தரம் பிரிப்பு கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதிதாக 14 உழவர் சந்தைகள், இது ஏற்கனவே கலைஞர் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க உழவர் சந்தைகள். ஸோ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா புதுசா 14 உழவர் சந்தை தொடங்கப்பட்டு நாள்தோறும் சராசரியா எவ்வளவு கோடிக்கு விற்பனை நடக்கும், 10 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 14 உழவர் சந்தையிலையும் விற்பனை நடக்குதான். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மூலதன உதவி, கடன் உத்தரவாதம், சிறப்பு அங்காடிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், வேளாண் வணிக திருவிழா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்துட்டு அப்படின்னா நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க டெல்டா அல்லாத மாவட்டங்களில் என்ன செஞ்சிருக்காங்க, சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. டெல்டா பகுதிகளில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சிறப்பு தொகுப்பு திட்டம் ரெண்டுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு சில மானியங்கள் வழங்குறாங்க. டெல்டா பகுதிக்குன்னு ஒரு சில
அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான மானியத்தை அங்கே வழங்குறாங்க. டெல்டா அல்லாத பகுதிகளிலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக மானியம் எல்லாமே வழங்குறாங்க அரசு. ஸோ இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் புதிய மின் இணைப்புகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கிணறு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மின் இணைப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,01,83,00,000 புதிய பாசன மின் இணைப்புகள் இணைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கட்டணமில்லா வேளாண் மின்சாரம் வழங்கியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள் எத்தனை பயனாளிகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்காக வழங்கினதுக்காக அரசுக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,723 கோடி ரூபாய் வரைக்கும் நினைஞ்சிருக்கு அரசுக்கு உண்டான செலவு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு மெயினா இலவச மின்சாரம் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசுமை போர்வை போர்த்திட சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில இணைஞ்சிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க. அடுத்து சென்னை கிண்டியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 118 ஏக்கர் பரப்பளவுல இணைஞ்சிருக்காங்க உலகத்தரம் வாய்ந்த சுற்றுச்சூழல் பூங்கா. ஸோ இது வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மாமல்லபுரத்துல நந்தவனம் மரபுசார் பூங்கா, அடுத்து உதகமண்டலத்துல ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் இணைஞ்சிருக்காங்க புதிய பூங்கா. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து எடுத்துட்டோம் தொழில் வளாகங்கள் மற்றும் நகர்ப்புற நிலப்பகுதிகளில் பசுமை வளையங்கள் உருவாக்கி மறுவனமாக்கும் திட்டம். ஸோ ஏற்கனவே தரிசு இந்த மாதிரி காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் நிலப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுல பசுமை திட்டத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா புதுவையான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் வனம், நகர்ப்புறம், கடலோர பகுதிகள், தொழில் வளாகங்களில் மறுசீரமைப்பு பணிகள். ஸோ எல்லாமே பசுமையான காடுகளா மாத்துறதுக்கு உண்டான திட்டம் தான். ஸோ அடுத்து கடந்த ஆண்டுகளில் மொத்தம் எத்தனை ஹெக்டேர் நிலம் வந்து புதிய காப்பு வனங்களாக தமிழ்நாடு அரசால் வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 13,500 ஹெக்டேர் நிலம் வந்து இணைஞ்சிருக்காங்க புதிய காப்பு வனங்களாக இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அலையாத்தி காடுகள் சீரமைப்பு மற்றும் புயல், வெள்ளம், கடல், அடுத்து அரிப்பலை தடுக்கும் உயர் அரண்கள் அமைத்தல் மூலம் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 2,490 ஹெக்டேர் பரப்பில் இணைஞ்சிருக்காங்க. அலையாத்தி காடுகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளன. புதுசா 2,490 ஹெக்டேர் அளவுல அலையாத்தி காடுகள்லாம் ஒண்ணும் இல்ல, கடற்கரை ஓரத்துல மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே வளர்ந்துருக்கும். ஸோ அந்த காலத்துல வேற எதுவுமே வளராது. ஸோ கடற்கரை ஆற்று தண்ணி வந்து எங்க போய் கடல்ல கலக்குதோ அந்த ஏரியா ரீஜன்ல உள்ள காடுகள் தான் என்னது அப்படின்னா அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக 500 கோடி ரூபாய் செலவில் இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் வந்து தமிழ்நாடு அரசு. இது இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டும் தொடங்கல, முதல்ல எந்த ஸ்டேட்டும் தொடங்கியிருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் தொடங்கியிருக்கு. ஸோ இது என்னன்னா உயிர் பன்மை பாதுகாப்பு, காலநிலை மீள்திறன், வாழ்வாதார உருவாக்கம் ஆகியவற்றில் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். ஸோ இப்போ ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் தைப்பொங்கல் கொண்டாடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் புதுசாக நெல் விளையிறது அப்போவே குத்தி எடுத்து அந்த நெல்லை தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ யாரும் என்ன செய்ய முடியல, அப்படியெல்லாம் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு காலநிலையும் என்ன ஆகிட்டு இருக்கு, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அறுவடை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே மாறணும் அப்படின்னா மரங்கள் நிறைய வளைக்கணும், பசுமை வளங்களை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதன் அடிப்படையில் நினைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து கடந்த 4 ஆண்டுகளில் 3 வனவிலங்கு சரணாலயங்கள், 3 பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் 1 யானைகள் காப்பகம் என தமிழ்நாடு அரசு புதுசா அறிவிச்சு அதை எல்லாமே பாதுகாத்துட்டு வர்றாங்க. அடுத்து 2.86 லட்சம் ஹெக்டேர் பரப்பு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சட்ட பாதுகாப்பு பெற்றுள்ளது. சரிங்களா. ஸோ இங்க போய் யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள ஈஸியா நுழைஞ்சிட முடியாது. ஸோ முறையான அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படக்கூடிய இடம் தான் அது. கவர்மெண்ட் எவ்வளவு கிட்டத்தட்ட 2.86 லட்சம் ஹெக்டேர் அளவு தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வர்றாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்கு வளைகுடாவில் 44,830 ஹெக்டேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா கடல் பசு பாதுகாப்பகம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாக்கு வளைகுடால தான் இணைஞ்சிருக்காங்க கடல் பசு பாதுகாப்பகம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பு மரம் மற்றும் வனப்பரப்பை சேர்த்து எவ்வளவு செய்திருக்கு அப்படின்னா 24.47% இணைஞ்சிருக்கு. 33% உயர்த்தணும். இது வந்து அரசு நிர்ணயிச்சிருக்கிற இலக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட வளங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அடுத்து சரித்திரம் தேர்ச்சிகோள், இது யாருடைய வாக்கு அப்படின்னா மகாகவி பாரதியோட வாக்கு. ஸோ அடுத்து வந்து வைகை நதி நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் கீழடி அருங்காட்சியகம் வந்து இணைஞ்சிருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. அதுல கிடைத்த பொருட்களை எல்லாம் சேகரிச்சு ஸோ அந்த கீழடி அருங்காட்சியகத்தில் வச்சு மக்களின் பார்வைக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா எடுத்துட்டு போறாங்க. ஸோ அடுத்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கோர்க்கை அகலாய்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் இணைஞ்சிருக்காங்க. திருநெல்வேலியில பொருணை அருங்காட்சியகம் அப்படின்ற ஒரு இதை ஏற்படுத்தி அங்க எல்லா பொருட்களையும் கிடைச்ச பொருட்கள் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க, மக்களோட பார்வைக்கு காட்சிப்படுத்துறாங்க. அடுத்து திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,262 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8,037 ஏக்கர் நிலங்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு ஏற்கனவே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இது எல்லாமே இணைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு மீட்டு திரும்ப அரசுக்கே கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அடுத்து 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைத்து, அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் 425 கோடி ரூபாய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செலவழிச்சிருக்காங்க. அரசு நிதி வந்து செலவழிச்சிருக்கு. அதே மாதிரி 352 திருக்கோயில்கள் இணைஞ்சிருக்காங்க. திருப்பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39 கோடி ரூபாய் மதிப்புல ஹஜ் இல்லம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஹஜ் புனித யாத்திரை போவாங்க இல்லையா, ஸோ அந்த பயனாளிகள் எல்லாமே இங்க தங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஸோ அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா சென்னையில ஒரு ஹஜ் இல்லம் வந்து தமிழ்நாடு அரசு கட்டிட்டு வர்றாங்க. முதல்வரின் முகவரித்துறை வாயிலாக இணையதளம், கைபேசி செயலி மற்றும் கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1100 மூலம் பெறப்பட்டு மனுக்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுகிறது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சிஎம் செல், ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் இருக்கு. ஸோ எல்லாரும் பெட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா அது டேரெக்டா நமக்கு என்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம், நமக்கு 30 நாளுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 நாளுக்குள்ள என்ன செய்யும், அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். 30 days தான். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம மனு எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை என்ன செய்யலாம், ஆன்லைன்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். பொதுமக்கள் அதிக நாடு சேவைகளை உடனுக்குடன் வழங்க நவம்பர் 2023 முதல் மார்ச் 2025 வரை மக்களுடன் முதல்வர் திட்டம். சரிங்களா? ஸோ இது 3 கட்டங்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4835 முகாம்கள் நடத்தப்பட்டு அதுல எவ்வளவு மனுக்கள் பெற்றாங்க அப்படின்னா 23.49 லட்சம் மனுக்களுக்கு உடனே தீர்வு கண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் 2025 வரை செயல்படுத்தப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, பொதுமக்கள் சேவை மக்களுடன் முதல்வர் திட்டம் தான். என்னது 2023 நவம்பர்ல இருந்து மார்ச் 2025 வரை. ஸோ அதுல எவ்வளவு 4835 ஸ்கீம் முகாம் நடத்தினாங்க. அதுல 23.49 லட்சம் மனுக்களுக்கு உடனே என்ன செய்யப்பட்டது, தீர்வு காணப்பட்டது. சரிங்களா? அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா ஜூலை 2025 தொடங்கினாங்க. ஸோ இதுல தொடங்கினதுல கிட்டத்தட்ட எத்தனை முகாம்கள் நடத்தினாங்க, கிராமம், நகர்ப்புறம் எல்லா பகுதியும் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஊரக பகுதிகள் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகள் வழங்கினாங்க. நகர்ப்புற பகுதிகளில் எத்தனை சேவைகள், 13 துறைகளை சேர்ந்த 43 சேவைகள் வழங்கினாங்க. சரிங்களா? ஸோ 36.6 லட்சம் ரூபாய் 2 லட்சம் மனுக்களுக்கு நினைஞ்சாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு கண்டாங்க. ஸோ நம்ம இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறோம். இதனுடைய அடுத்த பாட்டு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட பேஜ் வந்து அதிகமா இருக்கு, 29 பேஜ் 30 பேஜ் பக்கம் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்க்குறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ முடிக்கிறோம். அடுத்து நம்ம பார்ட் 2ல கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.